வண்டலூர் ஊராட்சி ஓட்டேரி விரிவு பகுதி மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கெல்லாம் என் தாழ்வான மன்னிப்பையும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள்லாம் எனக்காக கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாம மதிய உணவு கூட சாப்பிடாம எல்லாமே எனக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முதல்ல என் நன்றியும் என்னுடைய மன்னிப்பையும் நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து உங்களில் ஒருத்தனா உங்கள் வீட்டு பிள்ளையா என்னை நினச்சிக்கோங்க. கடந்த தேர்தலில் இதே மாதிரி ஒரு நல்ல வரவேற்பு எனக்கு கொடுத்தீங்க, நல்ல ஓட்டை போட்டீங்க. கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தில் என்னுடைய வெற்றி வாய்ப்பை நான் இழந்துட்டேன். உங்களுக்காக சேவை செய்யணுன்றதுக்காக தான் நான் ரோடா உங்களை தேடி வந்துட்டு இருக்கேன். ஏன்னா இறைவனோட அருளால் நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன், நல்ல ஒரு அங்கீகாரத்தோடு இருக்கேன். என்னுடைய ஆசை ஒரு முறையாவது நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி உங்களுக்கெல்லாம் நான் சேவை செய்யணும். என்னுடைய அந்த சேவையை ஒரு அதிகாரத்தோடு இருக்க சொல்ல அது 100 பேருக்குன்றது இன்னொரு 1000 பேருக்கு 2000 பேருக்கா செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் உங்களெல்லாம் தேடி வந்திருக்கேன். இந்த பகுதியில் எந்தெந்த இடத்துல மின்சார விளக்குகள் இல்லையோ, சோலார் லைட் இல்லையோ, அதெல்லாம் உடனடியாக நான் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு வந்தோடனே சோலார் லைட்டு போட்டு மழைநீர் வடிகால் கால்வாய் கட்டி தரமான சாலைகள் அமைத்து இங்கே யாருக்காச்சும் பட்டா விடுபட்டு இருந்தா அரசு நிலத்தில் இங்கே யாருன்னா இருந்தீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கெல்லாம் இலவச வீட்டு மனை பட்டா நான் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சவன வாங்கி கொடுத்துருவேன். அதே மாதிரி இங்க இருக்கிற தாய்மார்கள் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா அண்ணன் எடப்பாடியார் அவர் உயர்த்துறேன்னு சொல்லியிருக்காரு. வந்தவனை உயர்த்தி தருவோம். வங்கி கணக்குல எல்லா தாய்மார்கள் அக்கௌண்ட்லயும் அண்ணன் முதலமைச்சர் ஆன உடனே 10,000 ரூபாய் வர வைக்கப்படும். அதே மாதிரி மாதம் 2,000 ரூபாய் குல விளக்கு திட்டத்தில் போடப்படும். 2,000 வைக்கப்படும். அதே போல இங்க இருக்கிற அனைத்து தரப்பு இளைஞர்களும் படித்த பட்டதாரிகளும் 100% இந்த தொகுதியில் இருக்கிற அனைத்து முன்னணி நிறுவனங்களிலும் நம் தொகுதியில் உள்ள இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் 100% வேலை வாய்ப்பை நான் உறுதி செய்து தருவேன் என்று உங்களிடத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். சுய தொழில் யார் தொடங்கணும்னு இருந்தாலும் அவங்களுக்கு என்னுடைய சட்டமன்ற நிதியிலிருந்தும் சரி, என்னுடைய சொந்த நிதியிலிருந்தும் சரி கொடுத்து அவங்களை தொழில் தொடங்கி நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில அவங்க செல்றதுக்கு நான் வழிவகுப்பேன். அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஜாதி மத இனம் அனைத்தையும் கடந்து உங்களில் ஒருவனாக, உங்களுக்கானவனாக, உங்கள் குரலாக சட்டமன்றத்திலே ஒலித்து இந்த பாமர மக்கள் வாழ்வு வளம் பெற, வாழ்வு ஏற்றம் பெற அனைத்து பகுதியில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் பொருளாதார ரீதியாக தங்கள் குடும்பங்களை, தங்கள் பிள்ளைகளை உயர்த்தி கொள்ள நானும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பேன் என்று கூறி, இந்த முறை எனக்கு நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இரட்டை இலை சின்னத்திலே பெருவாரியான வாக்குகளை அளித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.